டாடா ஏசி, பொலிரோ பிக்கப், மஹேந்திரா வண்டி, இந்த மாதிரி லோடு வண்டி வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்க வண்டி ஏன் வந்து மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, இல்ல வந்து லோடுல தம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஞ்சம் பார்த்துல வாங்க. டிரைவருங்க பார்க்க வேண்டிய விஷயம் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாடா ஏஸ்ல வரக்கூடிய ஃபிளைவீல், இன்ஜின் ஃபிளைவீல்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃபிளைவீல்ல வந்து கிளச் அசம்பிள் வந்து கிளச் கவர் வந்து அசம்பிள்ட் ஆகும். நடுவுல வந்து லைனிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுது, இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளச் கவர் வந்து அசம்பிள் ஆகும். இதுல போல்ட் போட்டு முடுக்குவாங்க. டிரைவர் வந்து கிளச்சை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபிளைவீல் ரன்னிங்கா இருக்கும். ஆனா கிளச் அசம்பிள்ல இருந்து வரக்கூடிய புள்ளி வந்து நின்றுடும். ஸோ இந்த ஆபரேஷன்ல தான் கியர் போடுறது, வண்டி வந்து லோடுல வந்து நல்லா வேகமா போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மெக்கானிசம் தான் பயன்படுத்துறாங்க. இந்த மெக்கானிசம்ல என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடம் ஓடி ஓடி தேஞ்சு போச்சு பாருங்க. நீங்க பாத்துறோம், இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வழவழன்னு போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது லைனிங்கை வச்சு என்னதான் டிரைவர் வந்து பிரஸ் பண்ணா கூட கிளச்சு சரியா விழாது. கிளச்சை பிடிச்சாலும் கியர் போடும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வண்டி